ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார் ஃப்ரூட் மரத்துல இப்ப எனி டைம் காய்கள் இருந்துட்டே தான் இருக்கு. பழங்கள்லாம் சின்ன சின்னதா இருக்குது. ஏன்னா சம்மர் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால காய்கள் சரியா பெருசாகல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்ல மழை. இனி வரக்கூடிய காய்கள் எல்லாம் பெருசாகும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை பத்தி இல்ல, நம்ம தோட்டத்துல இப்ப புதுசா காய்க்க ஆரம்பிச்சிருக்க இந்த கொடுக்காப்புளி மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காய் கூட இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா தொங்கிட்டு இருக்கு பாருங்க. மரம் நம்மளுடைய தோட்டத்துல ஒரு 3 வருஷமா இருக்கு. இந்த செடியை நான் நடவு பண்ணல, இது தானா முளைச்சு வந்த ஒரு செடி தான். அப்படியே பிடுங்கி விடாம விட்டேன். இப்போ ஒரு சின்ன மரமா மாறி இருக்கு. இந்த சைட்ல களை எடுக்கும் போது கூட கவனமா இந்த செடியை விட்டுட்டு தான் களை எடுப்பேன். தவறுதலா கூட இதை பிடிங்கிடக்கூடாதுன்னு. ஏன்னா இதை பார்க்கறதே ரொம்ப அரிதாகிட்டு வருது. அதனால இது தானா வளர்ந்த ஒண்ணு எப்படி இருக்குன்னு பாப்போம்னு விட்டதுதான். இப்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த வருஷம் தான் ஒரு 2-3 காய் காய்ச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 காய் நாங்க அறுவடை பண்ணிட்டோம். இப்ப 3வதா ஒரு செட்டு காய்கள் இருக்கு. இந்த மரம் முன்னெல்லாம் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கும். ரோடு சைட்ல எல்லாம் கூட நிறைய மரங்கள் இருக்கும். இப்ப இதை பார்க்கறதே அரிதாயிட்டு இருக்கு. கடைகள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொருளுக்கு எப்ப டிமாண்ட் அதிகமாகுதோ அப்பதான் அது மார்க்கெட்டுக்கு அதிகமா வரும். இப்ப இதெல்லாம் பரவலா பார்க்க முடியறது இல்ல. ஆனா இப்ப கடைகள்ல நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செடிகள் நர்சரியில கூட வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இந்த செடிகள் அதிகமா பார்க்க முடியறது இல்ல. அதனால நிறைய பேர் வீட்டுல வளர்க்க ஆசைப்படுறாங்க. நர்சரியில கூட இந்த செடிகள் கிடைக்குது. இந்த செடிகளை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இதுல நிறைய பொன்வண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பொன்வண்டுனா என்னன்னு. எவ்வளவு அழகான ஒரு வண்டு அது. அதை பிடிச்சி விளையாண்ட காலம் எல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். இந்த மரத்துல இந்த புது துளிர்கள் வர டைம்ல அந்த வண்டுகள் வரும். இந்த இலைகளை அது விரும்பி சாப்பிடும். இதே மாதிரி இளந்த மரத்துலயும் இருக்கும் அந்த வண்டுகள். நம்ம தோட்டத்திலயும் ஃபியூச்சர்ல அந்த வண்டை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதை பார்க்கும்போது நான் கண்டிப்பா வீடியோல சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்துல பார்த்த 2 காயும் அறுவடை பண்ணிட்டேன். இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த காயோட விதைய வச்சு கூட நிறைய விளையாடி இருக்கும். பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் பறிச்ச காய் கொஞ்சம் பெருசா இருந்தது. இப்போ இது கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு. அடுத்தடுத்து இந்த மரம் வளர வளர காயோட சைஸும் பெருசாகும். இந்த மரத்தை பத்தி உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.